ஓகே. இந்த வீடியோல எந்த மைக்ரோ கண்ட்ரோலர் பத்தி பார்க்க போறோம்னா, 20 பின் உள்ள ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் பார்த்தேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. STM32ல. அத பத்தி தான் பிசிபி லேஅவுட்டும், ஸ்கீமாட்டிக்கும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்கீமாட்டிக்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, இதான் மைக்ரோ கண்ட்ரோலரு. ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே 20 பின்ஸ் உள்ள ஒரு மைக்ரோ கண்ட்ரோலரு. சீப் அண்ட் பெஸ்ட்டா இருக்கும். லோ காஸ்ட்ல நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எஃப் சீரிஸ்ல. அதே போல வந்து நம்மளுக்கு டீகப்ளிங் கெப்பாசிட்டர் வந்து 100 நேனோ ஃபராட் கெப்பாசிட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து கிறிஸ்டல் ஆசிலேஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 8 மெகாஹெர்ட்ஸ் உள்ள கிறிஸ்டல் ஆசிலேட்டர். அப்புறம் பிளிங்கிங் எல்இடி வந்து நம்ம 2 எடுத்திருக்கோம். ஐசிக்கு ஒன்று, அப்புறம் 3.3 வோல்ட்டுக்கு ஒன்று. இதில் வந்து ரீசெட்டுக்கும் பூட்டுக்கும் வந்து நம்ம வந்து புல் அப் ரெசிஸ்டர் போட்டு நம்ம பட்டன்ஸ் எடுத்திருக்கோம். இதுக்காக யூஎஸ்பி வந்து நம்ம யூஸ் பண்ணி 3.3 வோல்ட்டா நம்ம கன்வெர்ட் பண்ணி எடுத்தாச்சு. அதே போல் பின் அட்ரஸ்ல யூஆர்ட்டுக்கும் சரி, அப்புறம் சீரியல் ஒயர் பக்கிங்க்கும் சரி, நம்ம வந்து அதுக்கு தனியாக எடுத்தாச்சு. அதே போல் ஐஓ பின்ஸுக்கு இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து வர ஐஓ பின்ஸுக்கு நம்ம வந்து அதுக்கு வந்து பின் அட்ரஸ் போட்டு எடுத்தாச்சு. இப்போ நம்ம சிமேட்டிக் முடிச்சு லேஅவுட் போய் பார்ப்போம். லேஅவுட்ல பார்த்தோம் அப்படின்னா இது பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து யூஎஸ்பியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட கனெக்டர்ல இருந்து வர முன்னாடியே ஒரு கெப்பாசிட்டர் வந்து அதுக்கு முன்னாடி வந்து நம்மளோட யூஎஸ்பிக்கும் நம்மளோட ரெகுலேட்டருக்கும் முன்னாடி யூஸ் பண்ணிக்கோங்க. யூஎஸ்பியில் வர நாய்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து டிடெக்ட் பண்ணி கொடுக்கும். அதே போல வந்து யூஆர்ட்க்கும் சரி, அப்புறம் சீரியல் ஒயர் பக்கிங்க்கும் சரி, ட்ரேஸ் வந்து அந்த கனெக்டருக்கும் அந்த ஐசிக்கு முன்னாடி வர அந்த ட்ரேஸ் வந்து ரொம்ப ஷார்ட்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து இது வந்து ஹை ஸ்பீடு ட்ரேஸ்ன்றதுனால நம்ம வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக வச்சுக்கணும். அதே போல வந்து ட்ரேஸை கொஞ்சம் அவையவா வச்சு பண்ணுங்க. கிராஸ் ஸ்டாக் வராமல் இருக்கும். அதனால வேற ஒன்றும் இல்லை. ட்ரேஸ் கிறிஸ்டல் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கெப்பாசிட்டர் கெப்பாசிட்டருக்கு அடுத்து போறா போல வச்சுக்கோங்க கிறிஸ்டலை. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. செகண்ட் லேயர்லையும் ஃபோர்த் லேயர்லும் வந்து நம்ம ஜிஎன் யூஸ் பண்றதுனால நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் பார்த்தோம் நாய்ஸ் வந்து நல்லாவே நம்மளுக்கு குறையும். அதனால நீங்க வந்து அந்த மாரி ஸ்டாக்கப்ல வந்து அப்படி எடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம பிசி போர்டுக்கு எந்த ஃபால்ட் எந்த ப்ராப்ளமும் வராது. இது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் பார்க்க. இந்த மாரி பிசிபி இந்த மாரி மைக்ரோ கண்ட்ரோலர் ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்து நீங்க லே அவுட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து STM32 பத்தி தான் போலான்னு இருக்கேன். இது வந்து பிகினிங் ஸ்டேஜ்னால இதை ஷார்ட்ஸா பொறுத்திருக்கேன். வர வீடியோவும் போடலான்னு இருக்கேன். அதான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா எலிபேண்ட் பிலிம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. இவ்வளவுதான் இந்த வீடியோல உங்களுக்கு டீட்டெயிலா புரிஞ்சிருக்கா அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்துக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச்.